ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம், printf scanfல இன்னும் கொஞ்சம் மோர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி பார்க்க போகிறோம். என்ன செய்யணும்னா, சிம்பிளாக நான் ஒரு வேரியபிளை நான் அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். பர்சன்டேஜ் ஒரு ஃப்ளோட் வேரியபிளாக நான் டிக்ளேர் பண்ணி அதை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். 3.9 கொடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா இதை ரன் பண்ணேன். பார்த்திங்கன்னா 3.990 வருது. இது வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் நம்ம யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 3.9 மட்டும் தான் கொடுத்தா நான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0 எக்ஸ்ட்ரா வருது. ஏன்னா சியில் வந்து டிஃபால்ட்டாக 6 zeros வரும். இது வந்து வித் ப்ரெசிஷன் சொல்லுவோம். டிஃபால்ட் வித் ப்ரெசிஷன் பார்த்திங்கன்னா 6. எனக்கு வந்து இந்த மாதிரி 6 வேரியபிள்ஸ் வேண்டாம், எனக்கு 3 மட்டும் வந்தால் போதும்னா சிம்பிளாக அந்த இடத்துல என்ன செய்யணும்னா, பர்சன்டேஜுக்கும் எஃப்க்கும் நடுஸில் உங்களுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேணுமோ 0.3 பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு 3 டிஜிட்ஸ் வந்தால் போதும்னா 0.3ன்னு கொடுத்தா பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் வித் ப்ரெசிஷன். இதை வச்சு நம்ம கேல்குலேஷன் ஒரு டிவிஷன்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ரிசல்ட் வேணுமோ அந்த நேரத்தில் இதெல்லாம் யூஸ் ஆகும். இதே இது உங்களுக்கு வந்து அலைன் ஆகி வேணும்னா எப்படி அலைன்மெண்ட் பண்ணுறதுனா, இப்போ அவுட்புட்டில் இதான் பார்டர்னு வச்சுக்கலாம். இதுலேருந்து ஒரு 20 ஸ்பேஸ் தள்ளி எனக்கு அவுட்புட் வரும்னா சிம்பிளாக இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி 20ன்னு கொடுக்கேன். இப்போ இதை ரன் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா 20 ஸ்பேஸ் தள்ளி 3 புள்ளி வருது. ஸோ இதான் அலைன்மெண்ட்டு, டெக்ஸ்ட் அலைன் பண்ணிக்கிற மாதிரி இதையும் அலைன் பண்ணிக்கலாம். இந்த 0.3 எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. பாயிண்ட் வச்சு கொடுத்தா பாயிண்ட்டுக்குள்ள பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள டிஜிட், பாயிண்ட் இல்லாமல் வெறுமையே நம்பர் கொடுத்தோம்னா டிஸ்பிளே இந்த மார்ஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு அர்த்தம். இப்போ இதை ரன் பண்ணோம்னா பார்த்திங்கன்னா 20 டிஸ்டன்ஸ் தள்ளி 3.90 வரும். இதே மாதிரி தான் நம்ம ஸ்கேனஃப்க்கும் ஸ்கேனஃப்க்கு என்ன, இப்போ யூஸர் வந்து ஒரு கரன்சியை என்ட்ரு பண்ணுறாருன்னு வச்சுக்கிடும். ஸோ ஒரு கரன்சியை என்ட்ரு பண்ணும்போது அவரோட சிம்பிளோடு என்ட்ரு பண்ணணும்னா, இப்போ இந்தியனுக்குனா ருப்பி, அமெரிக்காவுக்குனா டாலர். ஸோ அந்த இதோட என்ட்ரு பண்ணால் தான் நம்ம யூசர்ட்டேருந்து இன்புட்டை வாங்கணும். இல்லைனா இன்புட்டை வாங்கக்கூடாதுன்னா அதுக்கு என்ன செய்யணும்னா, சிம்பிளாக இப்போ உங்களுக்கு வந்து டாலர் வாங்கணும்னு வச்சுங்களேன், டாலர் இந்த ஒரு இன்டிஜர் தான் வாங்குவோம். ஸோ சாரி, பர்சன்டேஜுக்கு அப்புறம் $D, எந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறோம், ஆம்பர்சேண்ட் ரொம்ப முக்கியம், கோலன் வச்சுட்டு இதை நம்ம அவுட்புட்டில் அடுத்தால பிரிண்ட் பண்ணி காப்போம். printf %D, A. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும், int A. இப்போ ரன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 3.90 வந்துட்டு நான் இப்போ இன்புட் கொடுக்க போகிறேன். 34ன்னு கொடுக்கேன். பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் 34ன்னு வந்துட்டு இதே நான் இப்போ $sign கொடுக்கேன். $45 பார்த்திங்கன்னா அதோட அட்ரஸ் தான் வருது. ஏதோ பிரச்சனை இருக்கு. டாலரை மாற்றி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். $45 பார்த்திங்கன்னா இப்போ நான் 45 கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து அதோட அட்ரஸ் தான் வருது. ஏன்னா அந்த 45 வந்து அதுக்கு வேல்யூக்கு அசைன் ஆகலை. ஸோ நம்ம டாலர் கொடுத்தாலும் தவிர அந்த வேல்யூ அசைன் ஆகுமே தவிர மற்றபடி அந்த வேரியபிளில் வேல்யூ அசைன் ஆகாது. டாலருக்கு அப்புறம் பர்சன்டேஜ் கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் டாலர் கொடுத்து 45 கொடுத்தேன்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் 45 வந்துட்டு, ஏன்னா டாலர் கொடுத்தக்கனால நம்ம வேல்யூ வந்து அசைன் ஆகிட்டு. ஸோ டாலர் இந்த மாதிரி எந்த சிம்பிள்னாலும் உங்களுக்கு கொடுக்கணும்னா சிம்பிளாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இந்தியன் ரூபிக்கு இங்கே இருக்குது. ஓகே, யான் யூஸ் பண்ணி பார்க்கலாம். 34 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் அதோட அட்ரஸ் தான் வருது. நாங்கள் ஸ்லாஷன் கொடுத்துக்கலாம். ஸ்லாஷன் இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா யான் கொடுத்து நம்பரை கொடுத்தா மட்டுமே வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கூடும், இல்லைனா ஸ்டோர் பண்ணாது. இதான் ஸ்கேனஃபும் printf உள்ள கொஞ்சம் மோர் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம அந்த புட்ஸ் அண்ட் கெட்ஸ் வேறு என்னெல்லாம் printf scanf தவிர வேறு என்னெல்லாம் யூஸ் பண்ணி யூசர்கிட்ட இன்புட்டும் அவுட்புட்லேயும் பிரிண்ட் பண்ணலான்னு பார்ப்போம்.